வெஞ்சன்ஸ் இந்த படம் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம சீட்டோட ஓரத்துல உட்கார வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. பேசிக் ஸ்டோரி ஸ்பாய்லர் இல்லாம. இந்த படத்தோட கதை மக்களோட வாழ்வியல் மற்றும் அரசியலுக்குள்ள நடக்கிற ஒரு அழுக்கான விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கு. ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி மற்றும் அவரை சுத்தி நடக்கிற குற்ற பின்னணி தான் இந்த படத்தோட கரு. அபர்ணதி இந்த படத்துல ஒரு கனமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. அவங்க தோல் மேல தான் மொத்த கதையும் பயணிக்குது. ஒரு சாதாரண சுழல் நிலையில இருக்கிற பெண்ணுக்கு அரசியல் சதியால என்ன பிரச்சனை வருது, அதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க, கடைசில அவங்களோட வெஞ்சன்ஸ் பழிவாங்குதல் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா முதல்ல நம்ம அபர்ணதி அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். ஜெயில் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லயும் அவங்களோட எக்ஸ்பிரஷன் மற்றும் பாடி லாங்குவேஜ் கதைக்கு ரொம்ப பலம் சேர்த்திருக்கு. அடுத்ததாக ஜான் விஜய் மற்றும் காளி வெங்கட் இவங்க 2 பேருமே திரையில தங்களோட அனுபவத்தை ரொம்ப நீட்டா காட்டியிருக்காங்க. விசேஷமா ஜான் விஜயோட வில்லனிசம் மற்றும் காளி வெங்கட்டோட நேச்சுரல் ஆக்டிங் படத்தோட ஃப்ளோவை மெயின்டைன் பண்ண உதவி இருக்கு. லிவிங்ஸ்டன் அவர்களும் தம்முடைய சின்ன ரோலையும் சப்பு கொட்டி நடிச்சிருக்காரு. டைரக்டர் இந்த படத்தை ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர்ல வர்ற உண்மையான செய்தி மாதிரி ரொம்ப ரத்தமும் சதையுமாக ரியலிஸ்டிக்கா சொல்லியிருக்காரு. முதல் பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றதுலயும் கதையை பில்ட் பண்றதுலயும் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. சினிமாட்டோகிராஃபி மற்றும் மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்த். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு சீன்லயும் இருக்கிற அந்த சஸ்பென்ஸை நல்லா பில்ட் பண்ணியிருக்கு. படத்தோட பெரிய பிளஸ்ஸே அது சொல்ல வந்த கரு மற்றும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ஸ் தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுது. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருக்கலாம்னு தோடுது. இரண்டாம் பாதியில வர சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. அது ஆடியன்ஸை நல்லா கனெக்ட் பண்ணிருக்கு. ஃபைனல் வேர்டிக்ட். உங்களுக்கு ஒரு பக்க பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் பிடிக்கும்னா, தலைவர்களோட அரசியல் சதியால ரசிப்பீங்கன்னா தியேட்டர்ல இந்த படத்தை ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த படம் பார்ட் 2க்கான ஒரு நல்ல லீடோட முடியறதால அடுத்த பகுதிக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 3.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. நீங்க இந்த படம் பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணா நம்ம கனெக்ஷன் தொடர சப்ஸ்கிரைப்ல ஒரு சிங்கிள் டேப் பண்ணா போதும். அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திப்போம். அதுவரை டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.